அன்பின் வாழ்த்துதலோடு இந்த காலை வேளையிலே அன்பு பிள்ளைகளே உங்களை அணுகுகிறேன். இன்றைய தினத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் என்னவென்று நாம் பார்ப்போமா? செபனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துல கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு மேன்மையான வாக்குத்தத்தம் இது! வேற யாருக்கும் அல்ல, என்னை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை, உன் சோர்வுகளை, உன் வேதனைகளை, உன் வியாதிகளை நீக்கினார். நீக்குவார் என்று அல்ல, நீக்கினார். விசுவாசியுங்கள். நீங்கள் எந்த காரியத்திலே கலங்கி போய் நிற்கிறீர்களோ, ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்காகத்தான் இந்த வாக்குத்தத்தத்தை தீர்க்கதரிசி மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். உங்களுடைய எல்லா சோர்வுகளும் நீங்கினது, பலவீனங்கள் நீங்கினது, பாடுகள் மாறினது. கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். இனிமே நீங்கள் தீங்கை காணப்போவது இல்லை. நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்காக உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். கண்களை மூடுவோம். எங்கள் பரலோக பிதாவே, என் அன்பு பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் தனிப்பட்ட விதத்திலே அவர்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய சூழ்நிலைகள் அடியேன் ஆமென் அறியேன், ஆனால் நீர் அறிகிறீர். ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய வார்த்தையின்படி அவர்கள் சோர்வுகள், சோதனைகள், வியாதிகள், கலக்கங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய விடியல் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். பிதா, குமார, பரிசுத்தாவியின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே நடப்பதாக இயேசுவின் திருநாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசியுங்க. உங்கள் ஆக்கினைகளை கர்த்தர் நீக்கினார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இனிமே நீங்கள் தீங்கை காண போவது இல்லை. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.